வணக்கம், இது தமிழ் டெக் குருஜி. நம்ம இன்னைக்கு வந்து என்ன சொல்லி தர போறோம்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீனை பாருங்க நண்பா. சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம ரன்னிங் அக்கௌண்ட்டுக்கு வேணா சொல்லலாம். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்போவுமே டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறோம். எதுக்கு அது அப்புறம் ரீசன், அதாவது அப்ஜெக்டிவ் எதுக்காகனா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம வச்சுருக்கோம்னா, நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய காசை வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய கம்பெனி கிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எப்போவுமே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இது வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாகவும் பார்ப்போம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு தனிநபருக்கு தான் சூட்டபுள் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோ ரூபாய் சேலரின்னு வரும். ஸோ அதில் ஒரு பாகத்தை வந்து அவங்க சேவிங்ஸுக்கு ஒதுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் ஆகும். பிஸ்னஸ் மேன்ஸ் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. எப்போவுமே வந்து டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நிலையான ஒரு பேலன்ஸ் இருக்காது. இவ்வளோ ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நிலையான பேலன்ஸ் இருக்கிறாது. வரும் போகும் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் யாருக்கு சூட்டபுள் ஆகும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து மந்த்லி சேவ் பண்ணி உங்களோட சேவிங்ஸில் அக்கௌண்ட்டு காசு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவாங்களான்னு பார்ப்போம் நண்பா. நீங்கள் பொதுவாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் வந்து 4% வட்டி தரும். நார்மலாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் மந்த்லி 4% அவங்க தந்துடுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படி கிடையாது. இவங்க வந்து காசு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ₹1 தர மாட்டாங்க. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் காசு கிடைக்கும். நார்மல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. வட்டி வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் வட்டி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்புறம் வித்ட்ராயல்ஸ், காசு வந்து எடுப்பது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு நீங்கள் வந்து இவ்வளோ தான் வித்ட்ரால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் போட்டிருப்பாங்க. பட் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து அப்படி கிடையாது. எவ்வளோ ரூபாய் வேணாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பாஸ்புக், நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்புக் தருவாங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் வரவு செலவு வந்து சரி பார்ப்பதற்கு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் பிரிண்ட் ஆகி உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிய ஒரு பாஸ்புக் தருவாங்க. பட் இங்கே கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து மந்த்லி உங்கள் பேங்கை விசிட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனோட ரெசிப்ட் வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறோம். அது ஒரு மாதத்திற்கு ஒரு வாட்டி தான் தருவாங்க. பட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து ரெண்டுலேயுமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஓவர் டிராஃப்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போதும். இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் நீங்கள் வந்து மந்த்லி இவ்வளோ ரூபாய் காசு வச்சுருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. 0 பேலன்ஸ். சில பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசே போடாண்டா எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டுமே போதும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 0 பேலன்ஸில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ரன்னிங், அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து அப்படி கிடையாது. ஒரு குவார்ட்டர் மந்த், அதாவது ஒரு வருடத்தை 3 பிரிப்பாங்க. Q1, Q2, Q3 இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லாம் இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த மினிமம் பேலன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா அவங்க வந்து பெனாலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய அதிக காசை வந்து பிடிப்பாங்க. அவங்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு பேங்கோட அஃபிஷியல் சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வித்தியாசங்களும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நேஷனலைஸ் பேங்கை பற்றின இன்டர்நெட் பேங்கிங் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம் நண்பா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.